நாகும் நாகும் என்றால் ஆறுதல் என்று அர்த்தம். ஆனால் இதில் 3 அதிகாரமும் 47 வசனங்கள் உள்ளன. தேவனுடைய குணாதிசயமும் நினிவேவின் நியாய தீர்ப்பும் என்று எழுதியிருக்கிறது. தேவன் அன்புள்ளவர், அதே சமயத்தில் நீதி உள்ளவர். ஒரு நாணயத்திற்கு இருபுறம் போல, ஒரு புறம் அன்பு, ஒரு புறம் நீதி. நாகும் நினிவேக்கு சாவு மணி அடித்தார் என்று சொல்ல முடியும். நாகு சிறிய புஸ்தகம் தான், ஆனால் சிறந்த புஸ்தகம். தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நாகும் 1 அதிகாரம் 2 வசனத்திலே கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கற்றவும் தேவன். கர்த்தர் நீதியை சரி கற்றார், உக்கிர கோபம் உள்ளவர். ஏனென்றால் அந்த நினிவே ஜனங்களை அவர் ஏற்கனவே யோனாவை வைத்து அவர்களை மனம் திரும்ப வைத்தார். அதனாலே அவர்கள் மறுபடியும் பாவம் செய்யும் போது அதை எரிச்சல் கொள்ளுகிறார் அல்லது உக்கிர கோபம் கொள்ளுகிறார். அவர்களுக்கு தேவையான நீதியை அவர் வழங்குகிறார். நாகும் 1:3 கர்த்தர் நீதிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினைக்கு இல்லாமல் தப்பிக்க விடார். கர்த்தருடைய வழிகள் சுழற்காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளாய் இருக்கிறது. 1:7 பாருங்கள், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:13 இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து அவன் கட்டுகளை அறுப்பேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். வேத வசனம் விடுதலை தருகிறது. சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதமே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே சத்தியம். நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மீது எவ்வளவு அழகா இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்லி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தில் இருக்கிற இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது என்று சொல்லி இன்னொரு இடத்திலும் இருக்கிறது. ஆகினாலே இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதம் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. 2:1 சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், உன் பலனை பொருட்படுத்து. நாம் தான் சில காரியங்களை செய்ய வேண்டும். தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார், உதவி செய்கிறார், வழி நடத்துகிறார். சில காரியங்களை விழுந்து விட்டால் நாம் தான் எழுந்திருக்க வேண்டும். தூசியை உதறிவிட்டு நீ எழுந்திரு என்று சொல்லி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சாத்தானை எதிர்த்து நீங்கள் நில்லுங்கள், உங்கள் பின்னாக தேவன் நிற்பார், உங்களை கொண்டு அவர் எல்லா வேலையும் செய்வார். தேவனுடைய முறை அதுதான். எனக்கு அருமையானவர்களே, நாகும் ஆறுதலின் புஸ்தகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஆறுதலை தருகிறதற்காக வந்தார், சமாதானத்தை தருவதற்காக வந்தார். அவர் மக்கள் மீது இறக்கப்பட்டு வியாதியஸ்தர்களையும் பாவிகளையும் மனம் திரும்பவும், வியாதியஸ்தர்களை குணமாக்கவும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை அளிக்கும்படியாக வந்தார். இயேசு இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, இந்த புஸ்தகம் ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். நினிவேயின் மீது உள்ள நியாய தீர்ப்பு, அந்த ஒரு எழுப்புதல் வந்தது, 100% எழுப்புதல் வந்தது யோனா புஸ்தகத்திலே. அதனால் நம் யோனா புஸ்தகத்தையும் நாகும் புஸ்தகத்தையும் ஒன்றாக இணைத்து படிக்க வேண்டும். இந்த நாகும் புஸ்தகத்தில் உள்ள அபிஷேகமும் ஆசீர்வாதங்களும், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களும், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய நல்ல காரியங்களும் உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், வியாபாரத்தின் மீதும், சபையின் மீதும், உங்கள் ஊழியத்தின் மீதும், உங்களுடைய எல்லா எதிர்கால வாழ்க்கையின் மீதும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழில் மீதும் வந்து இறங்குவதாக. நாகும் புஸ்தகத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். சிறிய தீர்க்க புஸ்தகங்களை படியுங்கள். அதில் கருகலான சில சத்தியங்கள் உண்டு. சில காரியங்களை உங்களுக்கு எளிதாக நான் எடுத்துக் கொடுத்தேன். வாசியுங்கள், இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். God bless you.